Hello students, welcome to Max Thirka channel. 9th standard Max chapter 2 real numbers la exercise 2.8 la irka sum paakalam. First question, represent the following numbers in the scientific notation. So 4 subdivision sum irukku, one by one paakalam. First question பாத்தீங்கன்னா 5 6 9 4 3 அப்படிங்கிறது மட்டும் நம்பர். மற்றது எல்லாமே வந்து 0 0 0 இருக்கு. எவ்வளவு zeros இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 7 zeros இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்போவுமே ஒரு நம்பர் முடியறதுக்கு முன்னாடி இங்கே எங்கேயுமே டெசிமல், அதாவது பாயிண்ட் கிடையாது. பாயிண்ட் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா லாஸ்ட்ல தான் பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். இந்த பாயிண்ட்டை சயின்டிஃபிக் நோட்டேஷன்ல எழுதணும் அப்படின்னா சயின்டிஃபிக் நோட் 10 பவர்ஸ்ல எழுதணும். ஓகேங்களா? அப்போ இந்த பாயிண்ட்டை ஸோ எத்தனை டிஜிட் தள்ளி நம்ம இங்கே கொண்டு வரணும், ஆக்சுவலாக 5 கிட்ட கொண்டு வந்துடணும். அப்போ 5.6943 இன்டூ 10 பவர் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? இப்போ எப்படி எழுதுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இதான் கொடுத்துருந்தேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, எப்போவுமே ஒரு நம்பருக்கு எங்கேயாவது பாயிண்ட் இருக்கா கிடையாது, இல்லைன்னா எங்கே இருக்க லாஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வரோம். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் நம்ம எந்த இடத்துக்கு கொண்டு வரோம், ஃபர்ஸ்ட் இருக்க டிஜிட்ஸ் கிட்ட கொண்டு வரோம். ஸோ 5.6943. ஸோ கொடுத்துருந்த நம்பர்ஸ் ஃபுல்லாக எழுதியாச்சு. அகைன் மல்டிப்ளை 10 பவர், ஜீரோஸ் இருக்கிறதுனால 10 பவர். ஸோ எவ்வளோ டிஜிட் தள்ளி வந்திருக்கு, இந்த பாயிண்ட் எத்தனை டிஜிட் தள்ளி வந்திருக்குப்பா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 டிஜிட் தள்ளி வந்ததுனால 10 பவர் 11. வெரி ஈஸி. ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா 2000 கொடுத்துருக்காங்க. இங்கே அவங்களே பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் கிட்ட கொண்டு போகணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு மூவ் பண்ணணும். அப்போ எப்படி எழுதுவோம், 2 பாயிண்ட் என்ன எழுதுவோம், 2.000 அகைன் 57 நம்ம எழுதிட்டு இன்டூ 10 பவர் எவ்வளோ டிஜிட்ஸ் தள்ளி வச்சோம் நம்ம பாயிண்ட்டு, இங்கிருந்த பாயிண்ட்டை 1 2 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சதுனால பவரில் 3 எழுதணும். ஏன் 5 7 இருக்கே, அப்போ நம்ம 5 தானே எழுதணும். கேட்க ஆல்ரெடி இங்கே பாயிண்ட் இருக்குல்ல. லாஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சம்மில் இங்கே பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ 1 2 3 இப்படி கவுண்ட் பண்ணோம். ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அப்போது 2.00057 இன்டூ 10 பவர் 3 தான் இந்த செகண்ட் ஒனோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 0.000000600 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எப்போவுமே கொடுத்துருக்க நம்பர் கிட்ட தான் பாயிண்ட்டை கொண்டு போகணும். ஆக்சுவலாக வந்து பாயிண்ட் வந்து இப்போ இந்த சைடு இருக்குது. லாஸ்ட் சம்லாம் நம்பருக்கு அந்த பக்கம், அதாவது ரைட் சைடில் பாயிண்ட் இருந்துச்சு. இப்போ லெஃப்ட் சைடில் பாயிண்ட் இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்டை இப்போ நம்ம எங்கே கொண்டு போகிறோம், 6 10 கொண்டு போகிறோம். அப்போ 6.000, ஸோ ஒரு 0 எடுத்துக்கலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து 0 இருந்ததுன்னா வேல்யூ கிடையாது. இன்டூ 10 பவர். இப்போ நம்ம லெஃப்ட், அதாவது ரைட் சைடு மூவ் பண்ணுறோம். இவ்வளோ நேரம் வந்து நம்ம அதாவது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணோம். இப்போ நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மூவ் பண்ணதுனால பாருங்கள், 1 எத்தனை டிஜிட் மூவ் பண்ணியிருக்கோம், 1 2 3 4 5 6 7 டிஜிட் தள்ளி கொண்டு வந்து பாயிண்ட் வச்சதுனால இதை -7 எழுதணும். புரியுதுங்களா? ஏன்னா முன்னாடி 0 பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆச்சுனாலே பவரில் மைனஸ். ஏன்னா வந்து நம்ம எங்கிருந்து லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு மூவ் பண்ணி போகிறோம். இதே ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணி வந்தோம்னா ப்ளஸ்ஸு, லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு மூவ் பண்ணால் பவர் வந்து மைனஸ். வெரி சிம்பிள். ஃபோர்த் ஒன், வெரி ஈஸி ஒன். ஃபோர்த் ஒன் 0.00009000002 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பாயிண்ட் எப்போவுமே நம்பர் கிட்ட தானே கொண்டு போகணும். அப்போ இங்கே லெஃப்ட் சைடு இருக்க பாயிண்ட்டை ரைட் சைடு வந்து இப்படி நம்ம கொண்டு போய் இங்கே வைக்க போகிறோம். பாயிண்ட் இந்த இடத்துக்கு பாயிண்ட் வரப்போகுது. அப்போ எப்படி எழுதலாம், 9 பாயிண்ட். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 0 இருக்குது. பட் ஆனால் பின்னாடி ஒரு நம்பர் இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லா நம்பர்ஸுமே நம்ம எழுதணும். 0 0 0 5 zeros இருந்துச்சு. 2 இன்டூ 10 பவர். ஸோ எவ்வளோ டிஜிட்ஸ் தள்ளி இந்த பாயிண்ட் வந்திருக்கு, 1 2 3 4. ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு மூவ் ஆனதுனால -4. இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? ஈஸியாக இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்க 4 சம்ஸும் பார்த்தோம். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின், ரைட் த ஃபாலோவிங் நம்பர்ஸ் இன் டெசிமல் ஃபார்ம். ஸோ கொடுத்துருக்க சயின்டிஃபிக் நோட்டேஷனை நம்ம டெசிமல் ஃபார்மில் எழுதணும். ஆல்ரெடி இங்கே டெசிமல் ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினில், நம்ம சயின்டிஃபிக் ஃபார்மில் எழுதணும். இப்போ சயின்டிஃபிக் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, நம்ம டெசிமல் ஃபார்மில் எழுதணும். ஈஸியாக இருக்குமா? பார்க்கலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் 3.459 இன்டூ 10 பவர் 6ன்னு கொடுத்துருக்காங்க. பவர் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க.
ப்ளஸில் இருக்கா +6 இங்கே +4 இங்கே -5 -7. ஸோ ப்ளஸ்ஸில் இருக்கா மைனஸில் இருக்கான்னு பவர் சவர்ஸ் செக் பண்ணுங்கள். வெரி ஈஸி. ப்ளஸில் இருந்ததுன்னா ஜீரோஸை பின்னாடி ஆட் பண்ணணும், மைனஸ் இருந்துச்சுன்னா ஜீரோவை நம்பருக்கு முன்னாடி ஆட் பண்ணணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வெரி ஈஸி. ப்ளஸ்னால் ஜீரோஸை நம்பருக்கு பின்னாடி ஆட் பண்ணணும், மைனஸ்னால் ஜீரோவை நம்பருக்கு முன்னாடி ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 3.459 × 10⁻6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரை வந்து அப்படியே எழுதுங்க, பாயிண்ட் இல்லாமல் 3459 அப்படின்னு எழுதிட்டு பவரில் பார்த்தீங்கன்னா இங்கே +6. +6னா நம்பருக்கு பின்னாடி ஜீரோஸ் ஆட் பண்ணணும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது, 1 2 3 டிஜிட்ஸ் ஆல்ரெடி பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்துருச்சு. நமக்கு டோட்டலாக 6 வரணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 டிஜிட்ஸ் இருக்கணும். ஆனால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 3 ஆல்ரெடி இருக்குது. திருப்பி நம்ம என்ன பண்ணலாம், 3 டிஜிட்ஸ் வேணும் இல்லையா? அப்போ 1 2 3 இவ்வளோ தான். இதான் டெசிமல் ஃபார்ம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பாருங்கள், வெரி ஈஸி. ஸோ இங்கே பாயிண்ட் இருக்குது, பாயிண்ட்க்கு அப்புறம் நமக்கு 6 டிஜிட்ஸ் இருக்கணும். ஆல்ரெடி 3 இருக்குது, 3 இல்லை, நம்ம ஜீரோஸ் ஆட் பண்ணிடணும். வெரி ஈஸி. செகண்ட் ஒன் பார்க்கலாமா? செகண்ட் கொஷின் ஆஸ் யூஷுவல் 5.678 × 10⁻4. 4ங்கிறது இங்கே +4. ஸோ அப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் தான் நம்ம நம்பருக்கு அப்புறம் ஜீரோ ஆட் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்க டெசிமல் நம்பரை டெசிமல் ஃபார்ம் இல்லாமல் ஹோல் நம்பராக எழுதிக்கோங்க. இப்போ நம்ம பாயிண்ட் கிட்ட போகலாம். பாயிண்ட்க்கு அப்புறம் ஆல்ரெடி எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது, 1 2 3 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போது 4 இருக்குது ஆல்ரெடி. அப்போ நம்ம இங்கே இன்னொன்று வேணும், என்ன பண்ணணும், ஒரு ஜீரோவை ஆட் பண்ணிடணும். வெரி ஈஸி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஒன் பார்க்கலாமா? ஸோ இதுதான் செகண்ட் ஒனோட ஆன்சர், 56780. தேர்ட் ஒன் 1.0005 × 10⁻−5. இப்போ பவரில் பார்த்தீங்கன்னா -5. ஸோ கொடுத்துருந்த நம்பர் ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிடலாம், பாயிண்ட் இல்லாமல் எழுதணும். 1.0005 இது நமக்கு கொடுத்துருந்த நம்பர். இந்த இடத்துல பாயிண்ட் இருந்துச்சு, பாயிண்ட்லாம் ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. இப்போது 10 பவரில் என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ நம்பருக்கு முன்னாடி ஜீரோஸ் ஆட் பண்ணணும். பாயிண்ட் அதாவது ப்ளஸில் இருந்ததுன்னா பின்னாடி ஆட் பண்ணுவோம். இப்போது பவரில் மைனஸ் இருக்குது, ஸோ நம்ம பின்னாடி தான் முன்னாடி ஆட் பண்ணணும் ஜீரோஸை. இப்போது மைனஸ் சைனில் இருக்குது, பாயிண்ட் எந்த இடத்துல, இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ -5ங்கிறாங்க. அப்போ 5 டிஜிட்ஸ். ஆல்ரெடி 1ங்கிறது வந்து இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்குது, 1. இப்போ 2 3 4 5.0. அப்போ எப்படி 0.000001000005. இதுதான் தேர்ட் ஒன் ஆன்சர். வெரி ஈஸி. கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு முன்னாடி 1 இருந்துச்சு, அது 1 2 3 4 5. ஸோ -5 இஸ் த ஆன்சர். வெரி ஈஸி ஒன். ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஃபோர்த் கொஷின் ஆஸ் யூஷுவல் 2.530009 × 10⁻−7. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரை டெசிமல் இல்லாமல், அதாவது பாயிண்ட் இல்லாமல் அப்படியே நீங்கள் ஹோல் நம்பராக எழுதியாச்சு. பவர் பாருங்கள் மைனஸ். அப்போது இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி தான் நம்ம ஜீரோஸ் ஆட் பண்ணணும். அப்போ பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு நம்பர் இருக்குது. எவ்வளோ போட்டுருக்காங்க பவரில், 10⁻−7. அப்போ 7 இருக்குன்னு டிஜிட்ஸு. அப்போது பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்குது, 1 2 3 4 5 6 7 பாயிண்ட். ஆல்ரெடி இங்கே 0 போட்டுருக்காங்க. அப்போ 0.00, அதாவது கவுண்ட் பண்ணுங்கள், 1 2 3 4 5 6 7. ஸோ இதுதான் ஆன்சர். ஏன்னா இந்த நம்பருக்கு முன்னாடி மைனஸ் சைன் இருக்கிறதுனால இந்த நம்பரை இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஏன்னா இதுவும் வந்து இந்த டிஜிட்டும் முன்னாடியும் ஒரு நம்பர் இருக்குது. இப்போ 1 2 3 4 5 6 7. ஸோ இதுதான் வந்து டெசிமல் ஃபார்ம். இப்போ செகண்ட் கொஷினில் சயின்டிஃபிக் நோட்டேஷன் கொடுத்து டெசிமல் ஃபார்ம் எழுத சொன்னாங்க, நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் கொஷின் பார்க்கலாம். ஏதாவது டவுட்னா மறக்காமல் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். தேர்ட் கொஷின் ரெப்ரசன்ட் த ஃபாலோவிங் நம்பர்ஸ் இன் சயின்டிஃபிக் நோட்டேஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டில் கொடுத்துட்டு அதுக்கு சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ 3 சம்ஸ் இருக்குது, 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் எழுதியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இப்போ சயின்டிஃபிக் உள்ளே இருக்க நம்பருக்கு சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதலாம். இப்போ பாயிண்ட் லாஸ்ட்டில் தான் நமக்கு இங்கே 0 இங்கே எங்கேயுமே பாயிண்ட் கொடுக்கல. அப்போ இந்த 0க்கு அப்புறம் தான் நமக்கு பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ எவ்வளோ டிஜிட் தள்ளி வரணும், 1 2 3 4 5. அப்போ 3 பாயிண்ட் இல்லையா, 3க்கு அப்புறம் பாயிண்ட் வச்சுட்டு பாயிண்ட்க்கு அப்புறம் 0 இருந்ததுன்னா வேல்யூ கிடையாது. அப்போ 3 × 10⁻5ன்னு எழுதிக்கலாமா? ஹோல் பவர் 2 அப்படியே தான் இருக்குது, அதை அப்படியே எழுதணும். அகெயின் இதுவும் அதே மாதிரி தான், 2.1 2 3 4, அதாவது பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. அப்போ 1 2 3 4. இப்போ × 10⁻4 ஹோல் பவர் 4.
இந்த ஹோல் பவர் 2 இருக்குது, இங்கே ஹோல் பவர் 4 இருக்குது, அதை கண்டினியூஸாக எழுதணும். இப்போது இந்த ஸ்கொயர் இருக்குது இல்லையா, 3 × 10⁵ ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இப்போ இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு வரலாம். 3க்கு ஸ்கொயர் பண்ணால் 3 ஸ்கொயர் இன்ட்டு 10⁵ the whole square into 2⁴ into 10⁴ ஹோல் பவர் 4. அப்போ 3 ஸ்கொயர்னா எவ்வளவு, 9 இன்ட்டு 10 பவர். இப்போ எப்படி இருக்குது, a பவர் n ஹோல் பவர் n மாதிரி இருக்குது. அப்போ a பவர் என்னது m இன்ட்டு n. அப்போது 5 2s are 10 இன்ட்டு 2 பவர் 6 4னா என்னது 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 2 வந்து 4 டைம்ஸ். ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா 16. 2 பவர் 4னா 2 4 டைம்ஸ் into 10 power 4 4s are 16. Again 9 into, இப்போ நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 9 16 தான், அவங்கள இங்கே எழுதிக்கலாம். into 10 power 10 into 10 power 16. நமக்கு பேஸ் காமனாக இருந்ததுன்னா பவர் என்னப்பா பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இவங்க ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம்னா 144 into 10 power 26. இது என்ன ஃபார்முலா, a பவர் m into a பவர் n is equal to a பவர் m plus n அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, எப்படி வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா பேஸ் சேமாக இருந்தால் மல்டிப்ளையில் இருந்ததுன்னா பேஸ் சேமாக இருந்தால் பவரை நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபார்முலாவில் இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகைன் நமக்கு ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. இதை எப்படி எழுதலாம், சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதுங்கன்னா இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். பாயிண்ட்டை வந்து நான் 1.44 எழுதி இன்ட்டு எவ்வளோ டிஜிட்ஸ் சொல்லி பாயிண்ட் கொண்டு போயிருக்கேன் 1 2. அப்போ 10 பவர் 2ன்னு எழுதலாமா, இன்ட்டு 10 பவர் 26ன்னு எழுதலாமா. இப்போ அகெயின் இந்த ஃபார்முலாவை நம்ம இப்போ இங்கே யூஸ் பண்ணலாம். 1.44 இன்ட்டு 10 பவர், இங்கேயும் 10 பவர் 2 இன்ட்டு 10 பவர் 26. ஸோ ஆட் பண்ணோம்னா 10 பவர் 28. ஸோ இதுதான் ஃபஸ்ட் கொஷினோட ஆன்சர். இப்போ கொடுத்துருந்த நம்பரை எப்படி ஈஸியாக சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதணும்னு பார்த்தீங்களா, ஈஸியாக இருக்கா, புரிஞ்சுதுங்களா? ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். செகண்ட் ஒன் பார்க்கலாம். Second question 0.00001 whole power 11 divided by 0.005 whole power 3. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துருக்கு சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதலாம். நம்பர் எங்கே இருக்குது, 1 எங்கே இருக்குது. அப்போ 1 இன்ட்டு 1க்கு அப்புறம் எந்த நம்பரும் கிடையாது. ஸோ 1 இன்ட்டு 10 பவர். இப்போது பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம ரைட் சைடு மூவ் பண்ணி பாயிண்ட்டை நம்ம இப்போ இங்கே கொண்டு வந்திருக்கோம்னா இப்போ எவ்வளோ டிஜிட்ஸ் சொல்லி பாயிண்ட் வந்திருக்கு, 1 2 3 4 5 6. அப்போது லெஃப்ட் சைட்லேருந்து வந்ததுனால இதுக்கு பவர் மைனஸ், தென் ஹோல் பவர் 11 divided by, again இங்கே நம்பர் எங்கே இருக்குது 5 இன்ட்டு 10 பவர். இந்த பாயிண்ட்டு இப்போ எந்த இடத்துக்கு மூவ் ஆயிருக்கு, இங்கே வந்திருக்கு. எவ்வளோ டிஜிட்ஸ் 1 2 3. அப்போது லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு மூவ் ஆனதுனால -3 ஹோல் பவர் 3. இந்த ஹோல் பவர் 11 ஹோல் பவர் 3 எல்லாமே வந்து இந்த ரெண்டுக்குமே பொருந்தும். அப்போது பவரை உள்ளே கொண்டு வாங்க. அப்போது 1 பவர் 11 இன்ட்டு 10 பவர் -6 ஹோல் பவர் 11 டிவைடட் பை 5 பவர் 3. இந்த 3யை உள்ளே கொண்டு வந்துடும் இன்ட்டு 10 பவர் -3 ஹோல் பவர் 3. ஓகேவா, இப்போ 1க்கு 1 பவர் 11 என்ன அர்த்தம், 1 11 டைம்ஸ். ஸோ 1 11 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் 1. இங்கே 10 பவர், இது பார்க்குறக்கு a பவர் n ஹோல் பவர் n மாதிரி இருக்குது. அப்போ a பவர் m இன்ட்டு n. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா 10 பவர் 6 இன்ட்டு 11 66 டிவைடட் பை 5 பவர் 3னா 5 3 டைம்ஸ். 5 5s are 25, 25 இன்ட்டு 5 125 இன்ட்டு அகெயின் a பவர் m ஹோல் பவர் n. ஸோ 10 பவர் 3 3s are -9. இப்போ நம்பர் பார்த்தீங்கன்னா 1 எப்படி எழுதலாம், 1 இன்ட்டு 10 பவர் -66. இந்த டிவிஷன் ஃபேக்டர் நான் இப்போ ஹோல் டிவிஷனை எடுத்துக்கிறேன். 125 டிவைட் இன்ட்டு 10 பவர் -9. இப்போ ஃபஸ்ட்டு 1ஐயும் 125யும் நம்ம டிவைட் பண்ணலாம். இப்போது 125ஆல் நம்ம 1 டிவைட் பண்ணணும். 1 டிவைட் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ பாயிண்ட் வச்சு 0 போட்டோம்னா இங்கே 10 தான் இருக்குது. 125ல் வருமா, வராது. அகெயின் ஒரு 0 எழுதிட்டு கீழே ஒரு 0 எழுதினோமா 100 தான் வருது. இதை விட இது அதிகமான நம்பர் டிவைட் பண்ண முடியாது. அகெயின் இன்னொரு 0 மேலே ஆட் பண்ணிட்டு இங்கே ஒரு 0 ஆட் பண்ணோம்னா 8 இன்ட்டு 125 1000 டைம்ஸ். ஸோ 1000 வந்து 125ல் 8 டைம்ஸ். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை டிவைஷன் பண்ணி என்ன ஆன்சர் கிடச்சிது, 1ஐயும் 125யும் டிவைட் பண்ணி நமக்கு 0.008 இன்ட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 10 பவரில் என்னப்பா இருக்குது, -66 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது டிவிஷன், இங்கே என்ன இருக்குது 10 பவர் -9 இருக்குது. இப்போது பேஸ் ரெண்டும் காமனாக இருக்குது, பவரில் டிவிஷன் ஃபேக்டில் இருக்குது. அப்போ பவரை என்ன பண்ணுவோம், நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். அப்போ 0.008 இன்ட்டு 10 பவர் எப்படி எழுதிக்கலாம், இது என்ன இருக்குது a பவர் m டிவைடட் பை a பவர் n. அப்போ a பவர் m மைனஸ் n, mங்கிறது இங்கே 66 -66 மைனஸ் ஆஃப் -9.
எப்படி எழுதிக்கலாம். இந்த 0.008ஐயும் நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுத முடியும் இல்லையா? எப்படி எழுதுவோம்? 8 இந்த வந்து என்ன இருக்குது? 8 இன்ட்டு 10 பவர் இந்த பாயிண்ட்டை நான் இங்கே 3 டிஜிட் தள்ளி இங்கே கொண்டு வந்தேன்னா -3 இன்ட்டு 10 பவர் -66 மைனஸ் இன்ட்டு மைனஸ் plus 9. So again 8 into 10 power -3 into 10 power -66 plus 9. So simplify பண்ணோம்னா சைன் சேஞ்ச் ஆயிருக்கு. பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர் சப்ராக்ட் பண்ணோம்னா 57. பிக் நம்பர் சைன் மைனஸ். தென் இன்னொரு ஃபேக்ட் பாருங்கள். இப்போ டிவிஷன் ஃபேக்ட் பார்த்தோம், அதனால் பவரை சப்ராக்ட் பண்ணோம். இங்கே மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட் பவர் பேஸ் சேமாக இருக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்? அடிஷன் ஃபேக்ட் யூஸ் பண்ணணும். அடிஷன் ஃபேக்ட் யூஸ் பண்ணலாம். 8 into 10 power -3 அப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணோம் இல்லையா? ஸோ ப்ளஸ் இன்ட்டு -57. தென் 8 into 10 power -3 இந்த ப்ளஸ்ஸை உள்ளே கொண்டு போனோம்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -57. ஸோ சேம் சைன் ஆட் பண்ணோம்னா 10 பவர் 57 கூட 3 ஆட் பண்ணோம்னா 60, அதே சைன். ஸோ ஆன்சர் என்னென்னா 8 into 10 power -60 தான் இந்த கொஷினோட ஆன்சர். வெரி ஈஸி. கால்குலேஷன் புரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி நம்ம 8th ஸ்டாண்டர்டில் படித்ததே தான். ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் கொஷின் பார்க்கலாம். தேர்ட் கொஷின் 0.00003 ஹோல் பவர் 6 இன்ட்டு 0.00005 ஹோல் பவர் 4 டிவைடட் பை 0.009 ஹோல் பவர் 3 இன்ட்டு 0.05 ஹோல் பவர் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா 0.000ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாயிண்ட் இங்கே இருக்குது, நம்பர் இங்கே இருக்குது 3. அப்போ 3 இன்ட்டு 10 பவர், அப்போது இங்கே இருக்க பாயிண்ட்டை லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு நான் மூவ் பண்ணுறேன். அப்போ எவ்வளோ டிஜிட்ஸ்? 1 2 3 4 5. அப்போ 5 லெஃப்ட்லேருந்து ரைட் போனதுனால மைனஸ் ஹோல் பவர் 6, அதை அப்படியே எழுதிக்கோங்க. இன்ட்டு அகெயின் அடுத்த ப்ராக்கெட் பாருங்கள், ஏதாவது நம்பர் இருக்கா? நம்பர் இருக்குது. 5 இன்ட்டு 10 பவர் இங்கே இருக்க பாயிண்ட்டை நம்ம இங்கே கொண்டு போகலாம். அப்போது 1 2 3 4 5. இப்போ 5 லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மூவ் பண்ணதுனால மைனஸ் ஹோல் பவர் 4 டிவைடட் பை, இங்கே ஏதாவது நம்பர் இருக்கா? எனக்கு இந்த டிவிஷனை நான் இந்த டிவைடில் எழுதிட்டேன். ஓகேங்களா? அகெயின் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 9ங்கிற நம்பர் இருக்குது. 9 இன்ட்டு 10 பவர் இங்கே இருக்க பாயிண்ட்டை இங்கே கொண்டு போகிறோம். அப்போது லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போனால் மைனஸு 3 டிஜிட் 1 2 3. அப்போது -3 ஹோல் பவர் 3 இந்த 3 இன்ட்டு இங்கே நம்பர் பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு 10 பவர் இந்த டெசிமல் இங்கே கொண்டு போகிறோம். அதாவது இந்த இடத்துக்கு லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மூவ் ஆகுது. அப்போ மைனஸ் எத்தனை டிஜிட்? 2 டிஜிட். இப்போ -2 ஹோல் பவர் 2. ஓகேவா? வெரி ஈஸி, எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன, இந்த ஹோல் பவரில் இருக்கிறதெல்லாம் உள்ளே கொண்டு வரலாம். அப்போது 3 பவர் 6 இன்ட்டு 10 பவர் -5 ஹோல் பவர் 6 இன்ட்டு 5 பவர் 4 இன்ட்டு 10 பவர் -5 ஹோல் பவர் 4 divided by 9 பவர் 3 இன்ட்டு 10 பவர் -3 ஆல்ரெடி இருக்குது, இந்த ஹோல் பவர் 3 இன்ட்டு 5 பவர் 2 இன்ட்டு 10 பவர் -2 ஆல்ரெடி இருக்குது, ஹோல் பவர் 2. இப்போது சிம்ப்ளிஃபை பண்ணலாம். 3 பவர் 6 என்னது? 3 வந்து 6 டைம்ஸ். ஸோ நீங்கள் 6 டைம்ஸ் எழுதிடுங்க. ஏன்னா கேன்சல் பண்ணுறதுக்கு கீழே ஈஸியாக இருக்கும், அதனால் 6 டைம்ஸ் எழுதிட்டோம். இன்ட்டு 10 பவர் ஏ பவர் என் ஹோல் பவர் என்ன மாதிரி இருக்குது. அப்போ பவரை மல்டிப்ளை பண்ணால் 10 பவர் 5 6 30 -30 இன்ட்டு 5 பவர் 4னா 5 வந்து 4 டைம்ஸ். அப்போது 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 10 பவர் -5 ஹோல் பவர் 4. அப்போது 10 பவர் -5 4s are 20 divided by 9 பவர் 3னா 9 வந்து 3 டைம்ஸ் இன்ட்டு 10 பவர் -3 இன்ட்டு 3. அப்போது -9 இன்ட்டு 5 பவர் 2னா 5 இன்ட்டு 5 இன்ட்டு 10 பவர் -2 ஹோல் பவர் 2. அப்போது பவரை மல்டிப்ளை பண்ணோம்னா 2 2s are 4 -4. அகெயின் இப்போ நம்ம கேன்சல் பண்ண முடியும். இங்கே ஒரு 5 இங்கே ஒரு 5 இங்கே ஒரு 5 இங்கே ஒரு 5 கேன்சல். தென் 1 3s are 3 3 3s are 9. இந்த 3 இந்த 3 கேன்சல். அகெயின் 1 3s are 3 3 3s are 9. இந்த 3 இந்த 3யும் கேன்சல். 1 3s are 3 3 3s are 9. இந்த 3 இந்த 3யும் கேன்சல். இப்போ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. மேலே வந்து வெறும் 5 5s are மட்டும்தான் இருக்குது. அப்போ 5 இன்ட்டு 5 இன்ட்டு 10 பவர் -30 இன்ட்டு 10 பவர் -20 மட்டும் மேலே இருக்குது.
பாருங்கள் ரிமைனிங் டேர்ம்ஸு ரெண்டு 5 மட்டும்தான் இருக்குது. டிவைடட் பை கீழே பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்ஸுமே கேன்சல் ஆயிடுச்சு. என்ன இருக்குது 10⁻⁻9 இருக்குது இன்ட்டு 10⁻⁻4 இருக்குது. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். 5 5s are 25. தென் இங்கே 10⁻⁻30 இங்கே 10⁻⁻20. ஸோ பேஸ் வந்து சேமாக இருக்குது, மல்டிப்ளையில் இருக்குது. அப்போ பவர் என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணுவோம். ஸோ -30யும் -20யும் ஆட் பண்ணோம்னா சேம் சைன். ஸோ ஆட் பண்ணோம்னா -30யும் -20யும் நம்ம ஆட் பண்ணோம்னா 50 சேம் சைனுங்கிறதுனால 10⁻⁻50 டிவைடட் பை கீழே பாருங்கள் 10⁻⁻9 இன்ட்டு 10⁻⁻4. ஸோ அகெயின் -9யும் -4யும் ஆட் பண்ணோம்னா -13 ஆன்சர். ஏன்னா சேம் சைன் ஆட் பண்ணி அதே சைன் போடணும். சே 10⁻⁻13. அகெயின் இங்கே 25 ஒரு நம்பர் இருக்குல்ல, இந்த 25 நம்பருக்கு சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதுங்க பார்க்கலாம். ஸோ சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதுனீங்கன்னா எங்கே நம்பர் இருக்குது, ஃபஸ்ட் நம்பர் முன்னாடி நம்பர் இருக்குது, இங்கே இருக்குது பாயிண்ட்டு, இதை இங்கே கொண்டு வர்றோம். அப்போ 2.5 இன்ட்டு 10 பவர் எவ்வளோ டிஜிட் தள்ளி வந்திருக்கு 1 டிஜிட். பட் லெஃப்ட் டு அதாவது ரைட்டு டு லெஃப்ட், இங்கேருந்து இப்போ இங்கே வந்திருக்கு, இந்த சைடு வந்திருக்கு. அப்போ 10⁻1 இன்ட்டு 10⁻⁻50 டிவைடட் பை 10⁻⁻13. புரியுதுங்களா? இப்போது அகெயின் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இருக்குது 2.5 இன்ட்டு இங்கே 10⁻+1 இங்கே இன்ட்டு 10⁻⁻50. ஸோ ஆட் பண்ணலாமா, இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது பவர் என்ன பண்ணுவோம் அப்போ ஆட் பண்ணுவோம். அப்போ -50 கூட +1 ஆட் பண்ணோம்னா என்ன ஆன்சர், சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர் சப்ராக்ட் பண்ணால் 49, பிக் நம்பர் சைன் 49. அதாவது 10⁻⁻49 டிவைடட் பை 10⁻⁻13. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2.5 இன்ட்டு 10 பவர், இது டிவிஷன். 10⁻⁻49 ஆல்ரெடி இருக்குது. டிவிஷனில் இருக்கும்போது பேஸ் ரெண்டு காமனாக இருந்ததுன்னா அதாவது டிவிஷன் 10⁻⁻13. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பவர் பேஸ் வந்து காமனாக இருக்குது, 10 இருக்குது. டிவிஷனில் பவர் என்ன பண்ணுவோம் சப்ராக்ட் பண்ணுவோம். இப்போ சப்ராக்ட் பண்ணலாமா? ஸோ நான் இங்கே சப்ராக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 2.5 இன்ட்டு 10⁻⁻49 அப்புறம் -13. இப்போது 2.5 இன்ட்டு 10⁻⁻49 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +13. இப்போது நமக்கு என்ன ஆன்சர் 2.5 இன்ட்டு 10⁻⁻49 -49 சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பரை சப்ராக்ட் பண்ணோம்னா 36, பிக் நம்பர் சைன் மைனஸ். ஸோ பவர் -36. வெரி ஈஸி. 2.5 இன்ட்டு 10⁻⁻36 தான் இதோட ஆன்சர். கொஞ்சம் கால்குலேஷன் பார்ட் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ தேர்ட் கொஷினோட சம்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். Fourth question, represent the following information in scientific notation. கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை சயின்டிஃபிக் நோட்டேஷனில் ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், the world population is nearly அப்படின்னு கொடுத்துட்டு 7,000,000,000 ஃபுல் ஸ்டாப். இப்போது சயின்டிஃபிக் நோட்டேஷனை நம்ம எப்படி எழுதுவோம், ஃபுல் ஸ்டாப் ஏதாவது வச்சுருக்காங்க லாஸ்ட்டில் இருக்க. இந்த ஃபுல் ஸ்டாப்பை நான் இப்போ இங்கே 7 கிட்ட கொண்டு வரப்போகிறேன். அப்போது 7.0 இன்ட்டு 10 பவர். இப்போது பாயிண்ட் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போயிருக்கு. அப்போது நம்ம ப்ளஸில் தான் ஆன்சர் எழுதணும். 1 2 எவ்வளோ டிஜிட்ஸ் தள்ளி போயிருக்கு, இங்கே பாயிண்ட் இருந்தது. இந்த பாயிண்ட்டை நம்ம இப்போ 7 கிட்ட கொண்டு வந்திருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 10⁻9. இதுதான் இதோட சயின்டிஃபிக் நோட்டேஷன். செகண்ட் ஒன், 1 light year means the distance அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 94605284. அகெயின் 0 வந்து 1 2 3 4 5 6 7 8 zeros இருக்குது. இப்போ நமக்கு ஃபுல் ஸ்டாப் லாஸ்ட்டில் இருக்குது. இப்போது 0 பக்கத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இதை நம்ம எங்கே கொண்டு வரோம், 9 பக்கத்தில் கொண்டு வரணும். அப்போது 9 பாயிண்ட் நம்பர்லாம் எழுதுங்க. 4 6 0 5 2 8 4 தென் இன்ட்டு 10 பவர். இப்போது ஃபுல் ஸ்டாப் லாஸ்ட்லேருந்து நம்ம 9 பக்கத்தில் கொண்டு போயிருக்கோம். ஸோ ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வந்திருக்கு. அப்போது ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வந்ததுன்னா பவரில் ப்ளஸ்ஸு. எவ்வளோ டிஜிட்ஸ் தள்ளி வந்திருக்கு பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8
9, 10, 11, 12, 13, 14, 15. ஸோ எவ்வளோ டிஜிட்ஸ் தள்ளி வந்திருக்கு 15. ஸோ 15. ஓகேவா? தேர்ட் கொஷின் பாருங்கள். மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரானோட மாஸ் கொடுத்துருக்காங்க, இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல் ஸ்டாப் எங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க 0 பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 0.00000 கொடுத்துருக்காங்க. ஜீரோஸே பார்த்தீங்கன்னு வைங்களேன் 30 ஜீரோஸ் இருக்குது பாருங்கள். 3 இங்கே 3 இங்கே 3. அப்போ 1 3 3 2 3 6 3 3 9 4 3 12 5 3 15 6 3 18 7 3 21 8 3 24 9 3 27 10 3 30. இதோட 30 வருது. இந்த பாயிண்ட்டை நம்ம எங்கே கொண்டு வர போகிறோம்? இப்போது 9 கிட்ட கொண்டு வர போகிறோம். இங்கே இருக்க பாயிண்ட்டை நான் 9 கிட்ட கொண்டு வந்திருக்கேன். அப்போது லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போனதுனால பவரில் என்ன வரும்? 10 மைனஸ் தான் வரும். இப்போ 9 பக்கத்தில் கொண்டு போகிறோம்னா எப்படி எழுதுவோம் அப்படின்னா, இங்கே எழுதுகிற ஆன்சர் 9.9க்கு பின்னாடி என்ன நம்பர் இருக்குது? 1093822 1093822 இன்ட்டு 10 பவர் எவ்வளோ டிஜிட்ஸு? ஜீரோஸு 30 ஜீரோஸ் இருக்குது. ஸோ 9 ஒரு நம்பர் ஆட் பண்ணோம்னா 31. ஸோ மைனஸ் 31 தான் இதோட ஆன்சர். 9.1093822 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 31 தான் இதோட ஆன்சர். இப்போ நம்ம ஃபோர்த் கொஷினில் இருக்க 3 சப்டிவிஷன் சம்மும் பார்த்தோம். எப்படி ஈஸியாக சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதிட்டோமா? நெக்ஸ்ட் நம்ம 5th ஒன் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 5th ஒன். 5th கொஷினில் சிம்பிளிஃபை அப்படின்னு 4 சப்டிவிஷன் சம் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் சயின்டிஃபிக் நோட்டேஷன் கொடுத்துருக்காங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி, எக்ஸ்பேண்ட் பண்ணி மைனஸ் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணி மல்டிப்ளை, எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெசிமல் எக்ஸ்பென்ஷன் எழுதி டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அகெயின் வர எக்ஸ்பேன்ஷனுக்கு நம்ம என்ன எழுதணும்? சயின்டிஃபிக் நோட்டேஷனில் தான் சிம்பிளாக ஆன்சர் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 2.75 இன்ட்டு 10 பவர் 7 ப்ளஸ் 1.23 இன்ட்டு 10 பவர் 8. இதோட சிம்பிளிஃபை என்னன்னு பார்க்கலாம். ஸோ 5th ஒனில் ஃபஸ்ட் ஒனோட கொஷின் இதுதான். இப்போது 2.75 இன்ட்டு 10 பவர் 7 ப்ளஸ் 1.23 இன்ட்டு 10 பவர் 8. ஸோ ஃபஸ்ட்டு பவரில் என்ன இருக்குது? +7 +8 தான் இருக்குது. அப்போது வந்து ஜீரோஸை பின்னாடி ஆட் பண்ணணும். இப்போ நமக்கு 2.75 இருக்குது. இதை டெசிமலில் கொடுத்துருக்கிறத வந்து நீங்கள் ஹோல் நம்பராக 275ன்னு எழுதிட்டு பவரில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? 7 இருக்குது. அப்போ நமக்கு 7 டிஜிட்ஸ் வேணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 7 டிஜிட் வேணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஆல்ரெடி 2 இருக்குது. அப்போ ரிமைனிங் 5. அப்போது 5 ஜீரோஸ் ஆட் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் அகெயின் 1.23 123 123ன்னு எழுதிட்டு பாயிண்ட் இல்லாமல் எழுதிட்டு பவரில் பாருங்கள் 8. அப்போது 8னா ஆல்ரெடி பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ரிமைனிங் எவ்வளோ வேணும்? 6 வேணும். அப்போ 6 ஜீரோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து டிஜிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறது வந்து 12300 தான். 8 டிஜிட்ஸ் இருக்கா இங்கே பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 1 2 3 0 0 0 0 0 0. அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 தான் இருக்கா. ஸோ 0 0 எவ்வளோ ஜீரோஸ் இருக்குது பாருங்கள்? 5 ஜீரோஸு. ஸோ 3 4 5 தென் 5 7 தென் 2. இப்போ இது ரெண்டு நம்ம ஆட் பண்ணலாம். ஏன்னா இங்கே அடிஷன் சைன் இருக்குது. ஸோ 0 0 + 0 0 0 0 0 0 + 5 5 7 + 3 10 0 ரிமைண்டர் 1 தென் 2 + 2 4 4 + 1 5 தென் இந்த 1. ஓகேங்களா? இப்போ நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர் என்னென்னா 1 5 0 5 0 0 0 0 0 5 ஜீரோஸ் இருந்துச்சு. இதுக்கு என்ன எழுதணும்? இவ்வளோ பெரிய எக்ஸ்பேன்ஷனாக எழுதக்கூடாது. நமக்கு சிம்பிளிஃபைல ஆன்சர் வேணும். ஸோ இதுக்கு சயின்டிஃபிக் நோட்டேஷன் எப்படி எழுதுவீங்க? இப்போது பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குன்னு மீனிங். இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம இப்போ இங்கே கொண்டு வர போகிறோம், இந்த இடத்துக்கு கொண்டு போகிறோம். ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வருதுன்னா 1.505 அப்படின்னு நம்பரை எழுதிட்டு இன்ட்டு 10 பவர் எவ்வளோ டிஜிட்ஸ் சொல்லி வந்திருக்கு? 1 2 3 4 5 6 7 8 8. இப்போ +8 தான் ஆன்சர். ஏன்னா ரைட் சைட்லேருந்து நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்திருக்கோம் பாயிண்ட்டை. அப்போ நமக்கு ப்ளஸில் தான் ஆன்சர் வரும், +8. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதுதான் நமக்கு ஆன்சர். ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் கொஷின் 1.598 இன்ட்டு 10 பவர் 17 மைனஸ் 4.58 இன்ட்டு 10 பவர் 15 கொடுத்துருக்க சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கு டெசிமல் எக்ஸ்பென்ஷன் எழுதலாம். ஃபஸ்ட்டு 1.598 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஃபஸ்ட் நம்ம ஹோல் நம்பர் எழுதிக்கலாம். 1598. தட் மீன்ஸ் பாயிண்ட் இல்லாமல் எழுதிக்கணும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஆல்ரெடி 3 நம்பர்ஸ் இருக்குது. 10 பவரில் 17 இருக்குது. பவரில் ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ இங்கே பின்னாடி ஜீரோஸ் ஆட் பண்ணணும். நம்பருக்கு பின்னாடி தான் நம்ம ஜீரோஸ் ஆட் பண்ணணும், மறந்துடக்கூடாது. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர்ஸ் ஆல்ரெடி இருக்குது. 1 2 3. அப்போது அடுத்தது என்னென்னு 17 வர வரைக்கும் எழுதுங்க. அப்போ 3 4 5
6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 ஓகேவா. நெக்ஸ்ட் மைனஸ் இப்போ நம்ம என்ன எழுதணும் 4.58 இன்ட்டு 10^15 கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல்ரெடி எப்படி எழுதுவோம் 458 அப்படின்னு பாயிண்ட் இல்லாமல் எழுதிட்டு அதுக்கப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது 2 டிஜிட்ஸு நமக்கு எவ்வளோ வேணும் 15 வேணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இப்போது 17லேருந்து 15 நம்ம என்ன தான் பண்ணணும் மைனஸ் பண்ணணும் சப்ராக்ட் பண்ணலாமா. இப்போ நம்ம எது பிக் நம்பர்னு பாருங்கள் 17 தான் பிக் இல்லையா. இப்போ 17 எழுதிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ 1 5 9 8 இப்போ இவ்வளோ ஜீரோஸும் நம்ம எழுதணும். எழுதிட்டு சப்ராக்ட் எழுதலாம். இப்போ அந்த 17 இருந்ததுலேயே பவரில் அந்த நம்பர்ஸ் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு 15 பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜீரோஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ டோட்டலாக 13 ஜீரோஸ் இருக்குது. அப்போ 1 பின்னாடி ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து எழுதுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. நெக்ஸ்ட்டு 13க்கு அப்புறம் 15 14 15 16. அப்போது 14 15 தென் 16. இப்போ இந்த ரெண்டு நம்பர் கீழே எதுவும் இல்லை. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணலாமா. 0ல் 0 மைனஸ் பண்ண 0 0ல் 0 மைனஸ் பண்ண 0 0ல் 0 மைனஸ் பண்ண 0 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 0. இப்போ 0ல் 8 மைனஸ் பண்ண முடியுமா முடியாது. ஸோ பாரோ வாங்கினோம் இங்கே 7 இங்கே 10. 10ல் 8 மைனஸ் பண்ண 2 7ல் 5 மைனஸ் பண்ண 2 9ல் 4 மைனஸ் பண்ண 5 தென் இந்த 5 தென் இந்த 1. இப்போ என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா 1 5 5 5 2 2ன்னு போட்டு எவ்வளோ ஜீரோஸ் இருக்குது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 கிடச்சிருக்கு. ஸோ எவ்வளோ ஜீரோஸ் இருக்குது 13 ஜீரோஸ். இப்போது பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. இதை நான் வந்து இப்போ 1 பக்கத்தில் கொண்டு வரேன். அப்போ 1.5522 இன்ட்டு 10 பவர் இப்போ எழுதலாமா. இப்போ எவ்வளோ ஜீரோஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. ஸோ ரைட்லேருந்து லெஃப்ட் கொண்டு வந்ததுனால ப்ளஸ் 17. ஸோ 1.5522 இன்ட்டு 10 பவர் 17 தான் இந்த சப்ராக்ஷனோட சிம்பிளிஃபைட் ஃபார்ம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கான்சன்ட்ரேஷனோட பொறுமையாக, ஏன்னா இந்த ஜீரோஸ் எல்லாம் ஜீரோவுக்கு நேராக எழுதி நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஒன் பார்க்கலாம். Third one 1.02 into 10 power 10 into 1.20 into 10 power minus 3. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள். 1.02 into 1.20 into 10 power 10, அதாவது 10 power 10னா ப்ளஸ் 10 into 10 power minus 3. ஸோ இங்கே பேஸ் ரெண்டு எப்படி இருக்குது காமனாக இருக்குது. அப்போ பவர்ஸ் என்ன பண்ணுவோம் மல்டிப்ளிகேஷனில் நம்ம ஆட் பண்ணுவோம். அதுதான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கால்குலேஷன் பார்ட்டில் மல்டிப்ளிகேஷன் பார்த்துடலாம். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 0வால் மல்டிப்ளை பண்ணால் 0, தென் 2வால் மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4, 2 into 0 0, 1 2s are 2, தென் 1ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 0 1 சேம். ஸோ 0 4 2 2 1. இப்போ எவ்வளோ டிஜிட்ஸ் சொல்லி பாயிண்ட் வைக்கணும். இங்கே 2 டிஜிட் இங்கே 2 டிஜிட். இப்போ டோட்டலாக 4 டிஜிட்ஸ். அப்போ 2 4 இங்கே 1.2240 தான் இதோட ஆன்சர். இப்போது நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம். 1.02வையும் 1.20வையும் மல்டிப்ளை பண்ணால் 1.224 அப்படின்னு கிடைக்கிது. 0 எழுதினாலும் ஒன்று தான், எழுதாட்டியும் ஒன்று தான். 0 into 10 பவர். இப்போது பேஸ் ரெண்டும் காமனாக இருக்குது. பவர் அப்போ என்ன பண்ண ஆட் பண்ணணும். அப்போ ப்ளஸ் 10 ப்ளஸ் மைனஸ் 3 ப்ராக்கெட்டில் then 1.2240 into 10 power plus 10 plus into minus 3. So plus 10 minus 3 sign change ஆயிருக்கு. ஸோ பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர் சப்ராக்ட் பண்ணும். 2240 into 10 பவர் சைன் சேஞ்ச் ஆயிருக்கு. பிக் நம்பரில் ஸ்மால் நம்பர் சப்ராக்ட் பண்ணால் 10ல் 3 மைனஸ் பண்ணால் 7, பிக் நம்பர் சைன் ப்ளஸ். ஸோ ஆன்சர் என்ன 1.2240 into 10 பவர் ப்ளஸ் 7 தான் ஆன்சர். ஓகேங்களா, ஈஸியாக இருக்குங்களா. நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் ஒன் பார்க்கலாம்.
Fourth question 8.41 into 10 power 4 divided by 4.3 into 10 power 5. இங்கே 8.41 இங்கே 4.3 இருக்குது. இங்கேயும் 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்கேயும் 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. பட் இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட் தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்க பாயிண்ட்டை வந்து இந்த இடத்துக்கு அதாவது 84.1 சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த பக்கமும் ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ஒரு 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் மாற்றணும்னா இங்கேயும் 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட்டை மாற்றுறேன். அப்போ 43. ஏன்னா ஆன்சரில் வேறு டெசிமல்ஸில் வந்து பாயிண்ட் வைக்கிறதுல எந்த ஒரு சேஞ்சஸும் வராது, ஈஸியாக இருக்குங்கிறக்காக 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சாச்சு. இப்போ இங்கே 84.1 into 10 power 4 divided by 43 into 10 power 5னு எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கிட்டால் நமக்கு கால்குலேஷன் பார்ட் ஈஸியாக இருக்கும். ஸோ 84.1 into 10 power 4 divided by 43 இங்கே ஒன்றும் இல்லைன்னா 0 into 10 power 5. இப்போ ஏன்னா 43 84.1 நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 1 into 43 ஏன்னா 2 டைம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 86 ஆயிரும், நம்மளால் டிவைட் மைனஸ் பண்ண முடியாது. ஸோ 4ல் 3 மைனஸ் பண்ணால் 1, 8ல் 4 மைனஸ் பண்ணால் 4. தென் இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இப்போது நம்ம 1ஆல் டிவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் இங்கே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1 நம்ம கீழே கொண்டு வரலாம். 411 அதில் 9 டைம்ஸ் வந்து நமக்கு 43 எவ்வளோ டைம்ஸ் இருக்குன்னா 387 டைம்ஸ் இருக்குது. இப்போ சப்ராக்ட் பண்ணுங்கள். 1ல் 7 மைனஸ் பண்ண முடியாது, ஸோ பாரோ வாங்கினா இங்கே 0, இங்கே 11, 11ல் 7 மைனஸ் பண்ணால் 4, 0ல் 8 மைனஸ் பண்ண முடியாது, ஸோ பாரோ வாங்கினா இங்கே 3, இங்கே 10, 10ல் 8 மைனஸ் பண்ணால் 2. தென் நம்ம பாயிண்ட் ஆல்ரெடி இருக்கு இல்லையா, அப்போ நம்ம 0 எழுதிக்கலாம். எழுதிட்டோம். 240 எவ்வளோ டைம்ஸ்னால் 5 into 43 215. தென் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா 0ல் 5 மைனஸ் பண்ண முடியாது, ஸோ பாரோ வாங்கினா இங்கே 3, இங்கே 10, 10ல் 5 மைனஸ் பண்ணால் 5, 3ல் 1 மைனஸ் பண்ணால் 2. தென் ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 250 அப்படின்னு கிடைக்குது. இந்த 250க்கு எவ்வளோ டைம்ஸ், அகெயின் 5 into 43 215. தென் 0ல் 5 மைனஸ் பண்ண முடியாது, பாரோ வாங்கினா இங்கே 4, இங்கே 10, 10ல் 5 மைனஸ் பண்ணால் 5, 4ல் 1 மைனஸ் பண்ணால் 3. அகெயின் ஒரு 0 எழுதிக்கிட்டோம்னா நமக்கு எவ்வளோ டைம்ஸு 8 into 43 வந்து 344 கிடைக்கும். இப்போது 0ல் 4 மைனஸ் பண்ண முடியாது, ஸோ பாரோ வாங்கினா இங்கே 4, இங்கே 10, 10ல் 4 மைனஸ் பண்ணால் 6. ஸோ நான் இதோட ஸ்டாப் பண்ணுறேன். ஏன்னா வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 3 டிஜிட் இருந்தாலே போதும், நமக்கு இங்கே 4 டிஜிட் கிடச்சிருக்கு. அப்போ என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா 1.9558 into இது நம்ம டிவைட் பண்ணிட்டோம். இப்போ 84.1 டிவைடட் பை 43 நம்பர்ஸை நம்ம டிவைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பவர் பார்த்தீங்கன்னா 10 power 4 டிவைடட் பை 10 power 5 இருக்குது. இப்போ டிவிஷன் ஃபேக்டில் பேஸ் சேமாக இருக்குது. நான் பவர் என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா. இங்கே +4, இங்கே என்ன இருக்குது, இங்கேயும் +5 தான் கீழே இருக்குது. இது டிவிஷன் ஆகும்போது என்ன ஆகும், சப்ராக்ட் பண்ணும் இல்லையா. அப்போ 1.9558 into 10 power மேலே 4 தான் இருக்குது. சப்ராக்ட் மைனஸ் இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -5 சப்ராக்ட் பண்ணிட்டோம். பா ஆன்சர் சொல்லுங்கள். 1.9558 into 10 power +4 -5 சைன் சேஞ்ச் ஆயிருக்கு. பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர் சப்ராக்ட் பண்ணால் 1, பிக் நம்பர் சைன் மைனஸ். இப்போ நமக்கு 1.9558 into 10 power -1 தான் ஆன்சர். ஈஸியாக இருக்குங்களா. இப்போ நம்ம 2.8ல் இருக்க எல்லா சம்ஸும் பார்த்தோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.